அம்மம்மா கிச்சனில் இப்போ பாருங்கள் வெத்தலை பாருங்கள், எவ்வளோ வெத்தலை இருக்குது பாருங்கள். வெத்தலை கொடி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதுலேருந்து வெத்தலை பறிச்சிக்கலாம். അങ്ങോട്ടേക്കാരും എന്നെ പറിക്കില്ല, അങ്ങോട്ടേക്കാരും പറിക്കില്ല. അതേ ഒന്നുമില്ല. ഫോട്ടോ എടുക്കണം. இந்த நம்ம வெத்தலையை என்ன பண்ணணும்னா, வெத்தலையை கசக்கி பாருங்க, துளூராக இருக்குது பாருங்க. எவ்வளோ வெத்தலை இருக்குது பாருங்க. மதியா எவ்வளோ வெத்தலை இருக்கு பாருங்க. வெத்தலை கொடி சீத்தாய் கோவிலில் கொண்டு வச்சா போதும் போதும். இன்னும் ரெண்டே போதும். ஐயா மதி பாருங்க, எவ்வளோ வெத்தலை பறிச்சிருக்கோம் பாருங்க. இந்த வெத்தலையை நம்ம வெத்தலை சாறு எடுத்து கொஞ்சோண்டு தேன், ஒரு 2-3 சொட்டு வெத்தலை சாறு ஒரு பாலடையில் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு தேன் விட்டு 3 மாதத்து குழந்தைங்களுக்குலேருந்து கொடுத்து வந்தோம்னா சளியே பிடிக்காது கடைசி வரைக்கும். இன்னும் சூப்பராக இருப்பாங்க பிள்ளைங்க. அவ்வளோ நல்லா வளர்க்கக்கூடிய வெத்தலை இது. பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய வெத்தலை இது. அதை நம்ம தேனில் கலந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த வெத்தலை சாறு வந்து கொஞ்சம் ஆமாம் இடித்து புளிஞ்சு கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு வெத்தலை சாறு போகிறோம். அதில் வந்து நம்ம தேன் ஒரு 2-3 சொட்டு விட்டு பிறந்த குழந்தைங்களுக்குலேருந்து நாக்கில் தடவி விடலாம். அவ்வளோ நல்லது, சளியே இருக்காது. இந்த வீசிங் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சரியாயிடும். வீடியோ போரும் ஓகே. இல்லை போரும். நான் அந்த நாய்க்கு நீங்கள் தானே அது இங்கே இருந்தது. நான் இப்போ கூப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் வெளியில் போயிருந்தீங்களா? வெளியில் இறங்கி இந்த பூ தெரியுதான்னு பார்த்தேன். இந்த பூ தெரியுது பாருங்கள் ஒரு மரத்தில். அது அசோகா பூவாம். அது வந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி உடம்புல தடவிட்டு வந்தோம்னா தோல் வியாதிலாம் வராதாம். அசோகா பூ அது பெரிய மரத்தில் உயரமாக இருக்குது, அது எடுக்க முடியாது. இது பாருங்கள், கொத்தாக இருக்குது பாருங்கள். அசோகா பூவாம் இது பேர். நிறையா இருக்குது, மழை காலத்தில் நிறையா இருக்குது. இப்போ வெயில் காலங்கிறதுனால கொஞ்சமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்வதி நிற்கிது பாருங்கள், குட்டி பார்வதி. இவங்க வீட்டில் வளர்க்குறாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு தோஸ்து குலைக்காது, ஒன்றும் பண்ணாது. இதுக்கு பிஸ்கெட்லாம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், எது வேணாலும் செய்யும். ஏய் தங்கம், ஒன்றுமே செய்யாது. இது பேர் பார்வதி. தேங்க்யூ, வணக்கம். இந்த வீடியோ நான் வீட்டில் போயிட்டு நான் தேனில் கலந்து காட்டுறேன். அம்மா நேற்று பறிச்சிட்டு வந்த வெத்தலை இருக்குது பாருங்கள். நம்ம பறித்த பாருங்கள் செடியிலேருந்து வெத்தலை. இதை நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா, பெரியவங்கன்னா இதில் ஒரு மிளகு ஒரு பூண்டு பல் வச்சு அப்படியே மென்னுட்டு மென்று நல்லா முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிடலாம். சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ செரிமானம் இல்லாமல் வயிற்றெல்லாம் வலிக்குது அப்படின்னா ஒரு இதால் இது மாதிரி ஒரு வெத்தலையில் ஒரு பூண்டு ஒரு மிளகு ஒரு உப்புக்கல் வச்சு மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி வெந்நீர் குடித்தாவே சரியாயிடும். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தை லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி வெத்தலையை இது போல் வச்சிடணும். வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வச்சிடணும். இது பாருங்க, நல்லா ஆவி வருது பாருங்க. இது பெரட்டி எடுத்து நல்லா சூடாகிடுச்சு.
இப்போ நம்ம இதை இந்த மாதிரி உரலில் போட்டு இடிச்சுக்கணும். இந்த மாதிரி உரலில் போட்டு கிள்ளி போட்டு இடிச்சுக்கணும். இடிச்சுக்கிட்டோம்னா சாறு வரும். நான் இப்போ இதை எடுத்து அதில் கிள்ளி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கிள்ளி போட்டு சாறு எடுத்து எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படியே நம்ம போட்டு இதை இடிச்சிட வேண்டியது தான். இது மாதிரி கிள்ளி போட்டுக்க வேண்டியதுதான். நல்லா இடித்தோம்னா சாறு வரும். இப்படி உங்களுக்கு இடித்து வரணும்னா ஒரு சொட்டு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வெந்நீர் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக ஒரு சொட்டு சேர்த்துக்கிட்டிங்கனாவே அது புளிஞ்சு எடுக்கிறதுக்கு சாறு வந்துடும். நல்ல நேராக வச்சுங்க. ஒரு 2 வெத்தலை போட்டு அதில் வர சாறை ஒரு 3 மாதத்துக்கு குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம். இப்போ நாக்கில் தேனில் கலந்து ஒரு 2 சொட்டு விட்டு நாக்கில் கலந்து தடவி விடலாம். இன்னும் கொஞ்சம் இடிச்சுக்கலாம். இப்போ தான் சாறு வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் இடிச்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு நிறையா சாறு வேணும்னா நிறையா வெத்தலை போட்டு புளிஞ்சு 2-3 பிள்ளைங்க இருந்தால் 2-3 பிள்ளைங்களுக்கு நல்லா பாலாடை ஒரு 5 வயசு வரைக்கும் இந்த வெத்தலை சாறு கொடுத்தீங்கன்னா சளியே பிடிக்காது. சளி மலத்தோட வந்துடும். இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் இழுக்கும். சளியால் பிள்ளைங்களுக்கு அந்த சளியெல்லாம் இழுக்கிறதெல்லாம் நின்றுடும். நான் இதில் ஒரு 3 வெத்தலை போட்டேன்னு நினைக்கிறேன். பெரிய வெத்தலை. பாருங்க எப்படி சாறு வந்திருக்குன்னு. நல்லா வதக்கிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சாறு வந்துடும். இதை நம்ம இதில் ஒரு துணியில் வடிகட்டிக்கலாம். பாருங்க சாறு வந்துருக்கு. பாருங்க நல்லா இடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சாறு வந்துடும். இந்த சாறில் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு இது மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாலடை எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் வீட்டில் பெரிய குழந்தை ஆகிட்டான் எங்கள் ஆதிவிக்கு. அதனால் இது பாருங்க 1 2 3 இந்த அளவு வெத்தலை சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். இந்த அளவு வெத்தலை சாருக்கு ஒரு 3 சொட்டு தேன் விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு தேன் விட்டுக்குங்க. விட்டு நல்லா இதை நல்லா விரலால் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த வெத்தலை சாறு கொஞ்சம் உரப்பு இருக்கும், அதுக்காக தேனில் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா இன்னும் கொஞ்சம் கூட தேன் விட்டுக்குங்க.
நல்லா கலந்துட்டு இதை ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி இந்த மாதிரி வெத்தலை சாறு குழந்தைங்களுக்கு 3 மாதத்து குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சளியே இருக்காது. சளி வந்து அப்படி சளி பிடிக்கவே பிடிக்காது. சளியோடு மலத்தோடு வந்துடும். சளி பிடிச்சிருந்தாலும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வெத்தலை சாறில் தேன் கலந்து 3 மாதத்து பிள்ளைங்கள்லேருந்து 5 வயசு பிள்ளைங்க வரைக்கும் கொஞ்சம் வயசு கூட கொஞ்சம் வெத்தலை சாரும் கூட சேர்த்துக்கிட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அழுவாமல் குடிச்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கு 2 சளி ரொம்ப இருந்தால் ஒரு வாரத்துக்கு 3 நாள் கூட கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா நெஞ்சில் நெஞ்சு சளியே கட்டாது. நெஞ்சில் இருக்க சளி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இருமல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பிள்ளைங்களை வந்து வெத்தலை வளர்க்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வெத்தலை நல்லா இந்த மாதிரி வெத்தலை சாறு கொடுத்தீங்கன்னாவே குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்காது. அப்புறம் இந்த வெத்தலையை இந்த மாதிரி பாத்திரத்தில் வெத்தலையை இது பண்ணிவிட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா நெஞ்சில் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நெஞ்சில் இப்படி போட்டு விட்ருங்க. இப்படி ஒரு நல்லா பெரிய வெத்தலையாக போட்டு இப்படி 2-3 வெத்தலை நெஞ்சு ஃபுல்லாக அந்த நெஞ்சு குழிக்கிட்ட வதக்கிட்டு இந்த மாதிரி சூடு ஏற்றி வதக்கிட்டு போட்டு விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போட்டு விட்டுருந்தீங்கன்னா அந்த சளியெல்லாம் கரைஞ்சி வந்துடும். கெட்டியாக இருந்தால் கூட சளியெல்லாம் கரைஞ்சி வந்துடும். ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சி பிள்ளைங்க ரொம்ப மூச்சு விட திணறுங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுங்களுக்கு ஃப்ரீயாக மூச்சு விடுறதுக்கு ஃப்ரீயாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.